ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நியூ அண்ட் யூனிக் பேட்டர்ன் ஆஃப் கோடிங் டிகோடிங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எஸ்பிஐ பிஓவில் ஒரு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷினு. ஸோ சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டெப் 1 வந்து ஒரு லாஜிக் எழுதி கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப் 1 பேஸ் பண்ணி ஸ்டெப் 2க்கு ஒரு லாஜிக் எழுதி கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப் 2 பேஸ் பண்ணி ஸ்டெப் 3 ஒரு லாஜிக் எழுதி கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டெப் 3 பேஸ் பண்ணி ஸ்டெப் 4க்கு ஒரு லாஜிக் எழுதி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு ஸ்டெப்பாக நமக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஓகே, சரி. ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸை நான் இங்கே எழுதிட்டேன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி என்ன லாஜிக் யூஸ் பண்ணி இந்த ஓகே பிஎக்ஸ் அதெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பிஎக்ஸ் இது பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது இப்படி பார்க்கும்போது பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிக்கு ஆப்போசிட் லெட்டர் கே, எல்லுக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து ஓ வரும். அண்ட் ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து ஒய் வரும். ஆனால் எக்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணல. சரி, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஓபி கேஎல் ஏபி எக்ஸ்ஒய். ஸோ அப்போது நெக்ஸ்ட் லெட்டர் அப்படியே போகுது. ஸோ இப்போது ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கெலாம் வந்து ரிவர்ஸில் வருது. ஆனால் இதுக்குள்ள ஃபார்வேர்டில் போகுது. சரி, இப்போ இங்கே -1 -1 +1 -1. சரி, ஏன் இங்கே +1 இது வருது அப்படின்னு பார்ப்போம். இது வவல். ஸோ வவலுக்கு வந்து நெக்ஸ்ட் லெட்டர் +1 போகுது. கான்சனன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் -1ல் போகுது. அதாவது ஓபி கேஎல் ஏபி எக்ஸ்ஒய். சரி, இப்போ இதை பார்க்கும்போது ஸ்ட்ராங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதை செக் பண்ணிப்போமா? ஸ்ட்ராங் இருக்குது. ஸ்ட்ராங்குக்கு வந்து R S Q P M F. சரி, இப்போ பாருங்கள். இது வந்து கான்சனண்ட் RS -1, ST -1, QRS -1. ஓ பாருங்கள், ஓ வந்து வொவல்ஸ் OP +1 ஆகுது. MN -1, FG -1. அப்போது வொவல்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே என்ன ஆகுது? ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் லெட்டர்ஸ் போகுது. கான்சனன்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் லெட்டர்ஸ் போகுது. இது வந்து ஃபஸ்ட்டு லாஜிக் நம்ம கிராக் பண்ணியாச்சு. ஓகே, இங்கேருந்து ஸ்டெப் 1க்கு வந்தாச்சு. சரி, இப்போ ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2க்கு போகணும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், ஓகே பிஎக்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன எழுதிட்டாங்க? இந்த 2 நம்பர் ஓகே, இந்த 2 லெட்டர் ஓகேன்னு எழுதிட்டாங்க. 26ன்னு எழுதியிருக்காங்க. இப்போ இந்த இப்படி ஆகிட்டுருக்கு. சரியா? மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்குது பாருங்கள். RSQ MF மட்டும் 19 ஆகிருக்கு. CBJ KX மட்டும் 35 ஆகிருக்கு. சரி, இது என்னன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ பாருங்கள். பிக்கு வந்து என்ன பொசிஷன்? செகண்ட் பொசிஷன் இருக்குது. எக்ஸுக்கு என்ன பொசிஷனில் இருக்குது? 24. அப்போ 24 + 2 26. சரி, இன்னொன்று செக் பண்ணிக்கலாமா? RSQ PMFஆ? ஓகே, இதை எப்படியா இருக்குது? RSQ P 19 ஆயிருக்கு. சரி, எம்மோட பொசிஷன் என்ன? 13. எஃபோட பொசிஷன் என்ன? 6. அப்போது 13 + 6 19. அப்போ இதோட லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 லெட்டர்ஸ்க்கு உண்டான கரஸ்பாண்டிங் பொசிஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார்வர்ட் பொசிஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2 போயாச்சு. இப்போ ஸ்டெப் 2லேருந்து ஸ்டெப் 3 எப்படி போகுது? OK26. இது என்ன ஆயிருக்கு? $4 ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு RSQP19. இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா 4 சரி ஓகே, அதாவது OK26 வந்து $2 ஆயிருக்கு. RSQP19ன்றது 4 ஆம்பர்சன் ஆயிருக்கு. திரும்ப 3 ஆம்பர்சன், அதாவது CBJ35 3 ஆம்பர்சன் ஆயிருக்கு. சரி, இப்போ இது எப்படி லாஜிக் மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து இப்படி எழுதியிருக்காங்க, இதை இப்படி கோட் பண்ணியிருக்காங்க, இதை இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள். 243. சரி, இங்கே வந்து $ஆம்பர்சன் 2 சிம்பிள் தான் இருக்குது. ஓகே, $ஆம்பர்சன் 2 இடத்துல வந்திருக்கு, டாலர் ஒரு இடத்துல வந்திருக்கு. சரி, இந்த 243 அப்படின்றது என்ன? இப்போ இங்கே 2 லெட்டர் இருக்குது, இங்கே 4 லெட்டர் இருக்குது, இங்கே 3 லெட்டர் இருக்குது. இப்போ 2 4 3. சரி, டாலர்னா என்ன? ஆம்பர்சன் என்ன? ஆம்பர்சன் 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே நம்பர்ஸை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஈவன் நம்பராக இருக்குது, இது ரெண்டுமே ஆட் நம்பராக இருக்குது. அப்போது ஆட் நம்பர் வந்ததுன்னா நான் ஆம்பர்சன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈவன் நம்பர் வந்ததுன்னா நான் வந்து டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். அதான் விஷயம்.
இதோட லாஜிக் இதுதான். ஸோ அப்போது 2 ஓகே. ஸோ ஓகேன்னு 2 லெட்டருக்கு 2, ஈவன் நம்பருக்கு டாலர். அதே மாதிரி RSQP 4 லெட்டருக்கு 4, ஆட் நம்பராக இருக்குது ஆம்பர்சன். CBJ 3 லெட்டருக்கு 3, ஆட் நம்பராக இருக்குது ஆம்பர்சன். சரி, இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அதாவது $2, 4 ஆம்பர்சன், 3 ஆம்பர்சன். இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா டாலர் 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 ஆம்பர்சன் 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 இப்படி எழுதியிருக்காங்க. சரி வாங்க அதே மாதிரி பாருங்கள். ஸோ இங்கே டாலர் ஆம்பர்சன் ஆம்பர்சன், அதே மாதிரி இங்கே டாலர் ஆம்பர்சன் ஆம்பர்சன், இதெல்லாம் அப்படியே இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிறதா மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 4 3 3 இருக்குது. ஸோ இதுவும் பாருங்களேன், இது வந்து $2 வந்திருக்கு. அப்போது ஆட் நம்பர் இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆட் நம்பர் வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்பர்சன் வந்திருக்கு, இங்கே ஆட் நம்பர் வந்தால் டாலர் சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்பர் வந்து ஆம்பர்சன் போட்டாங்க. ஸோ இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் அப்படிங்க ஆச்சு. இங்கே ஆட் வந்தால் ஆம்பர்சன், ஈவன் வந்தால் டாலர், இங்கே ஈவன் வந்தால் டாலர், ஆட் வந்தால் ஆம்பர்சன். ஸோ அப்போது டாலர் 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 ஆம்பர்சன் 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 முடிஞ்சு போச்சு. இந்த லாஜிக்கும் கிராக் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஸ்டெப் 1 இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு லாஜிக் எழுதி ஸ்டெப் 1 ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 2 இன்னொரு லாஜிக் எழுதி ஸ்டெப் 2 கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 2 இன்னொரு லாஜிக் எழுதி ஸ்டெப் 3 கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 3 இன்னொரு லாஜிக் எழுதி ஸ்டெப் 4 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இது எங்கேயுமே இருக்காது. நியூவாக அண்ட் யூனிக்கான ஒரு லாஜிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா புது புது பேட்டர்ன்ஸை கொண்டு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போது இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புது புது பேட்டர்ன்ஸை கற்றுக்கினா தான் அந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும் அப்படின்றது அதுக்குண்டான ஒரு அவேர்னஸ் தான் இது. சரிங்களா? இனிமேல் வந்து நியூ பேட்டர்ன்ஸும் வரும், நியூ பேட்டர்ன்ஸும் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத அவங்க நமக்கு ஒரு அசம்ஷனில் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கற்றுக்கோங்க. நியூ பேட்டர்ன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.